அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகி இருக்கின்றன. இதுல ஒவ்வொரு கட்சிகளும் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்கினுடைய சதவிகிதம், விழுக்காடு, இவையெல்லாம் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லுது. ஒவ்வொன்றும் நம்ம பகுப்பாய்வு செய்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு விக்கிரவாண்டி எந்தெந்த சமூகங்கள் எப்படி வாக்களித்திருக்கின்றன அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு நம்ம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக 5 விருந்தினர்கள் என்னோட இணைகிறார்கள். அறிமுகம் செய்கிறேன். பாமக சார்பாக திரு கணேஷ்குமார், பத்திரிகையாளர் திரு க ஐயநாதன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் நேரலையில் இணைகிறார், எழுத்தாளர் திரு ஜே ராம்கி இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைகிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பாக திரு வா புகழேந்தி. விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு அயநாதன் சார், உங்ககிட்ட இருந்து தொடங்கினா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றைய விவாதத்துல காலையில கலந்துரையாடல்ல நீங்க பல்வேறு விஷயங்களை முன் வச்சீங்க. அவங்களுடைய பாமகவனுடைய பேஸ் ஓட்டு 41,000 கடந்த தேர்தல் அவங்க வாங்கினது, அதுல இருந்து எவ்வளவு அதிகமாகிறதோ நம்ம அதை பொறுத்து இந்த ஓட்டு எப்படி ஸ்பிளிட் அப் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம விவாதிக்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. இது காலையில. ஆனா ஈவினிங்குள்ள அந்த நிலவரம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. 56,000 சொச்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், டேட்டா என்ன அப்படின்னாக்கா, 275 பூத்துகள் இருக்கு விக்கிரவாண்டியில மொத்தமா. அதுல குறிப்பிட்ட 57 பூத்துகள்ல மட்டும், அதாவது வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய 57 பூத்துகள்ல மட்டும் பாமக முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக விட லீடிங் எடுத்திருக்கு. இவ்வளவு ஓட் மார்ஜின்ல அவங்க வின் பண்ணியிருந்தாலும் கூட அந்த 57 பூத்துல பாமக லீட் எடுத்திருக்கு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 10.5% இடஒதுக்கீடை பிரதானப்படுத்தினதுனாலேயே மட்டும்தான் வன்னியர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல மட்டும் பாமக இந்த மாதிரி லீட் எடுக்க முடிஞ்சுதா? இல்லை, 10.5ன்றதுல நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஐயா ராமதாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதி, இந்த இடைத்தேர்தல் நடந்த விக்கிரவாண்டி தொகுதியில் வந்துட்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அபிமானம் தொடர்பானது, அரசியல் தொடர்பானதை விட அபிமானம் தொடர்பானது. நான் கூட ஒரு இதில் சொல்லும் போது நான் சொன்னேன், இவர் ஒரு இடத்துலையும் கிராமத்துலையும் போய்ட்டு ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு இந்த பரப்புரை பண்ணார் அப்படின்னம்னா அவர் கவுத்துருவார் அப்படின்னு டோட்டலாக. அதுக்கு காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு மாஸ் கான்டாக்ட் அரசியலை பண்ணவர் அவர் ஐயா ராமதாஸ் அவர்கள். மற்றவங்க மாதிரி இந்த ஒரு பொது மேடையை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல பேசிவிட்டு போகிற அந்த கதையே கிடையாது. அவர் அந்த மாதிரி போயிட்டு அவரும் சேரில் உட்காரு, மற்றவரும் சேர் போட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணுவார். அந்த இடத்தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 275 57 தொகுதியில் பாமக வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு லீடு எடுத்திருக்குது அப்படின்னோம்னா அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விடயம். அது இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ். அப்போ 10 இடங்கள்ல அது இல்லை. அப்போ இந்த இடம் தான் அவங்களுடைய அந்த பகுப்பாய்வுக்கு உட்பட்ட ஒரு இடம். இல்ல, அந்த 57 பூத்துகள்ல வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பூத்துகள் இல்ல அப்படின்றதான் டேட்டா நமக்கு களம் அதுதான் சொல்லுது. இவங்க வந்து பிரதானப்படுத்தினது, தொடர்ந்து பிரச்சாரங்கள்ல முன் வச்சது அதுதான், உள்ஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு அவங்க அதை சொல்றாங்க. அது வந்துட்டு அதாவது அவங்களுக்கு சொல்லக்கூடிய அது விடயம் அது மட்டுமா தான் இருந்துச்சு. 10.5 உங்களுக்காக நாங்க நிக்கிறோம், இதுக்காக நாங்க நிக்கிறோம், இதை அவங்க செய்யல அப்படின்ற அந்த ஒரு 2 விடயத்தில் வச்சு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த தேர்தலுக்கான ஒரு பரப்புரையை அவங்க செஞ்சாங்க. மற்றபடி ஆட்சி என்ன செஞ்சது, ஆட்சி இந்த பகுதிக்கு என்ன செஞ்சது, இந்த மக்கள் என்ன பெற்றார்கள் அப்படின்ற அந்த இடத்துக்கு அவங்க வரவே இல்லை. அப்போ என்ன அப்படின்னோம்னா, அப்போ அந்த இடம் மட்டுமே போதுமானது அல்ல அரசியல் ரீதியாக அப்படின்னு. இப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், பாமக ஐயா ராமதாஸ் வந்துட்டு வன்னிய பெருமக்களுக்காக வந்துட்டு போராடினது, இடஒதுக்கீடு பெற்று தந்தது, அது மட்டும் அல்லாமல் அந்த மக்களை வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் படுத்தினார். அது ரொம்ப முக்கியம். அவங்களால இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு வன்னிய இளைஞர் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பார்த்து நீங்கள் அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட அவர் வந்துட்டு விவாதத்தை வந்துட்டு சரியாக வைக்கக்கூடிய அளவிற்கு அவர் இருப்பார். அவருடைய நியாயம் எல்லாத்தையுமே. இப்போ தம்பி வந்து உட்காந்துருக்கிறாரு, இவர் மாதிரி அவங்களும் பேசுவாங்க. இவர் எம்எல்ஏவாக இருந்தவர், இவர் அனுபவம்லாம் உள்ளவர், அவங்களும் அதே மாதிரி பேசுவாங்க. நான் அது நிறைய பார்த்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி அரசியல் படுத்தினவர். அதே நேரத்தில் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்துட்டு அந்த மக்கள் அனைவருக்கும் ஏற்புடையதா அப்படின்ற ஒரு இடத்துல தான். இப்போ சமூகம் அப்படின்ற அடிப்படையில அதற்குள் சுருங்கி விட்டதாக அப்படி இல்ல 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 அவர் விரிவுபடுத்தினவர். 3 இடத்தை நம்ம பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி வந்த ஒரு இடம், அது வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியான இடம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய எவல்யூஷனுக்கு அது இப்போ தமிழினத்து அரசியலை வந்துட்டு ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கட்சியா வந்துட்டு, அதுவும் அடையாளப்படுத்தியவரை ஐயா ராமதாஸ் இருந்தாங்க. நாங்கள்லாம் மக்கள் தொலைக்காட்சியில தான் வந்துட்டு ஊடக உலகத்திலே நாங்கள் அறிமுகமானோம்.
மக்கள் தொலைக்காட்சியில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா தமிழின பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை, தமிழ் மக்களினுடைய பிரச்சனை எல்லாம் அதிகமாக நேர்த்தியாக வந்துட்டு விவாதிக்கப்பட்ட ஒரு இடம். அது மட்டும் இல்லை, ஈழ பிரச்சனை வரும்போது எனக்கு அது நான் உங்க கருத்து நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்போ ஒரு வாக்கு வங்கி அரசியல் அப்படின்னு வரும்போது இப்ப தொடர்ச்சியா அவங்களுடைய சுருக்கம் அதான் தொடர்ச்சியா சுமார் ஒரு 5ல இருந்து 6 விழுக்காடு வாக்கு வங்கியை மட்டும் பாமக தக்க வச்சிருக்காங்க. அது என்ன காரணம்? அந்த வாக்கு வங்கி தான் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? அவங்க முன்னெடுத்த அரசியல் ரீதியான முடிவுகள் தான் காரணம். ஒரு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய 209 2009 அந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 அந்த நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2009 மக்களவை தொகுதியில் வந்துட்டு பெருசாக அது ஜெயிக்கலை. இத்தனைக்கும் அப்போ அந்த ஈழ பிரச்சனை வந்துட்டு தலையாய பிரச்சனையாக இருந்தது, பெருசாக ஜெயிக்கலை. அது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஒரு அபிமானம் பெற்ற ஒரு கட்சியாகவும், அபிமானம் பெற்ற தொலைக்காட்சியாகவும், அபிமானம் பெற்ற ஒரு பத்திரிகையாகவும் அவருடைய பத்திரிகை விளங்கியது. அந்த அளவுக்கு இருந்தது அந்த கட்சி. ஆனால் அவங்களுடைய முடிவுகள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரிய அளவுக்கு விமர்சிக்கிறாங்க. அந்த ஒரு 4 ஆண்டு காலம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்பேஸில் 4 ஆண்டு காலமாக கடுமையாக வந்துட்டு ஒரு ஆட்சியை விமர்சிக்கிறாங்க, அதிமுக விமர்சிக்கிறாங்க. விமர்சிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியோட ஒரு கூட்டணி போடுறாங்க. அப்போ திடீர்னு எடுக்கக்கூடிய அந்த முடிவு வந்துட்டு அந்த மக்கள் அவர் மேலே அபிமானம் கொண்ட, மரியாதை கொண்ட அந்த மக்கள் வந்துட்டு அந்த முடிவுகளை ஏற்றுக்கொண்டார்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதனால தான் பாமக முன்னெடுக்கக்கூடிய சமூக அரசியல் ஒரு தோல்வி அப்படின்னு நான் சொல்ல வரேன். பாமக மட்டும் இல்லை, யார் முன்னெடுத்தாலும் அது தமிழ்நாட்டில் வந்துட்டு தோற்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? இவங்க ஓரளவுக்கு வெற்றிகரமாக முன்னெடுத்தவங்க. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் எழுதினது என்னன்னா, வடக்கிலே வன்னியர் தெற்கிலே தேவர். ஜெயலலிதா 2001 தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வார்த்தை தான், வடக்கிலே வன்னியர் தெற்கிலே தேவர், ஜெயலலிதாவின் வின்னிங் ஃபார்முலா அப்படின்ட்டு. நீங்கள் அந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் பாட்டாளி மக்கள் ஜெயிச்சதோ அந்த தொகுதி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டு அது பக்கத்து தொகுதி வந்துட்டு பாமக கொடுத்துட்டு மிகப்பெரிய அளவு 2 பேரும் வென்று அந்த தேர்தலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆட்சியை பிடிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க ரொம்ப பெரிய பின்னாடியில் இருந்த ஊழல் வழக்கு அது இது 96 தோல்விக்கு பிறகு அந்த வெற்றிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாமகனுடைய பலம் அப்போ இருந்துச்சு. அப்போ அந்த பலத்தை வந்துட்டு மறுபடியும் அவங்களாலையும் அந்த இதே தான் தேமுதிக ஃபேக்டர் தான், அவங்க அந்த பலத்தை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கட்சியாக அவங்க வந்துட்டு மாற்றவே முடியலை. அதுக்கப்புறம் பல்வேறுபட்ட சமூக ஈடுப்புகள் இப்படியெல்லாம் போய் கடைசியில் ஒரு தமிழினத்திற்காக நின்ற, தமிழினத்துடைய உணர்வுக்காக நின்ற ஒரு கட்சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா வெறும் வன்னியர் அப்படின்ற அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு அப்படியே இதாகி, அது மட்டுமே இல்லாத அந்த சமூக அரசியலில் வந்துட்டு சமூக அந்த இணக்கப்பாடை ஏற்படுத்திய ஒரு தலைவர், தமிழ் குடிதாங்கி என்று போடப்பட்ட அந்த தலைவர் அந்த இடத்துல இருந்துட்டு இறங்கி வந்ததுக்கு பிற்பாடு அந்த கட்சிக்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு ரீ எமர்ஜென்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு டிஸ்டன்ட் பாசிபிலிட்டியா தான் தெரியுது. சரி, தூரத்துல இருக்கிற ஆமா, ஒரு எதிர்காலத்துல எப்படி வேணாலும் வரலாம் பேசலாம். திரு கணேஷ், நான் அதுதான் சார் சொன்ன அந்த பாயிண்ட் தான் கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு சமூக ரீதியான இப்போ நான் இந்த தேர்தலை வச்சு கேட்கணும் அப்படின்னா, வன்னியர்கள் இல்லாத பிற சமூக வாக்குகளை பெறுவதில் பெரிய சிக்கல் நெருக்கடியை சந்திச்சிருக்கா இந்த முறை பாமக? இல்லை அப்படிலாம் நாங்கள் இதை பார்க்கவே இல்லை. ஏன்னா 56,000 வாக்குகள் என்பது எங்களுக்கு பரவலாக எல்லா பூத்துலையும் சேர்த்து தான் வந்திருக்கு. பெரும்பான்மையான வாக்குகள் நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துக்கிட்ட அந்த 57 பூத்தில் வந்து நாங்கள் லீடிங் எடுத்துருக்கிறோம் அப்படின்னாலும், பிற இடத்துல நாங்கள் லீடிங் எடுக்க முடியலன்னா கூட சரிசமமான இடத்துல பல பூத்துகளில் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் பூத் வாரியாக கூட எவ்வளவு பூத்து 10லேருந்து இல்லை 20லேருந்து 25 பூத்துகளில் வந்து குறைஞ்ச மார்ஜின்ல உண்மைதான் இருக்கீங்க அப்படின்றது கணக்கு. நிறைய பூத்ல 275 பூத் இருக்கு, அதுல 57 பூத்துல வந்து லீடிங் அப்படினால ஒரு 20+ வச்சுக்கோங்க. 77 பூத்துல, அதுவுமே லீடிங் எடுத்தது 57 பூத்துல, 20 பூத்துல வந்து கிட்ட நெருங்கின மார்ஜின். இல்ல நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 60லேருந்து 62 விழுக்காடு மக்கள் அந்த சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய தொகுதி விக்கிரவாண்டி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஓட் மார்ஜின் டிஃபரன்ஸ் மட்டும் விக்டரி மார்ஜினே வந்து கிட்டத்தட்ட 70,000 67,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது 56,000 தான் பாமக வாங்க முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டல. 41லேருந்து 51,000 வந்தது அவ்வளவு பெரிய ஒரு ரைஸ் நீங்க பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் பேசும்போதே நீங்கள் வந்து தெளிவாக எல்லா விஷயத்தையும் சேர்த்தே சொல்லும்போது எல்லா சமுதாயத்தினுடைய வாக்குகளும் சேர்த்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இதை நீங்க பெரிய விஷயமா பாக்குறீங்களா அப்படின்னா, நீங்க கடந்த இடைத்தேர்தல் நான் என்ன கேக்குறேன், இதையும் கேட்டுறேன். இப்ப வன்னியர் சமுதாய வாக்குகள் அப்படின்னு மட்டும் வாங்கியிருந்தாலே ஒரு 80,000 வாக்குகள் வாங்கி இருக்கணுமே. அதாவது நீங்க மறுபடியும் எங்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்தாதீங்க. இப்ப எல்லாரும் செய்யற வேலையை நீங்களும் சேர்த்து செய்யாது. அதுக்கான விலையை நான் சொல்றேன். உண்மை பார்வை இருக்குன்றது உண்மை, எங்க மீது அந்த அடையாளத்தை பூசப்பட்டு இருக்கிறதுன்ற உண்மை. அதற்கு எங்க செயல்பாடுகள் காரணம்னு அண்ணன் சொல்றாரு பாத்தீங்க இல்லையா, அங்கதான் நாங்க மாறுபடுறோம். எங்களுடைய செயல்பாடுகள் அண்ணன் சொல்ற காலத்துல இருந்து இன்று வரை
வரைக்கும் எங்களுடைய கொள்கை ரீதியாக எல்லா விஷயத்திலும் சரியாக தான் இருக்கிறோம், எந்த இடத்துலையும் நாங்கள் மாறல. ஆனால் திட்டமிட்டு எங்கள் மேலே பூசப்படுதுன்னு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். அதையும் தாண்டி நீங்கள் 56,000 வாக்குகளை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட, அந்த தொகுதியில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்கன்னா பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இடைத்தேர்தலில் அவங்க குறைஞ்சி தான் போயிருப்பாங்க. ஏன்னா அதற்கான சூழ்நிலை, களம் என்பது அப்படி தான் அமையும். இத்தனை ஒரு அதிகார பலம், ஒட்டுமொத்த பணபலம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கட்சி பொது தொகுதியில் பொது தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதிமுகவை விட, திமுகவை விட பொது தேர்தலை விட அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். இது மிக 75% நாங்கள் பொது தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த தேர்தலில் அதிகமாக வாங்கியிருக்கிறோம்னா இது ஒரு முன்னெடுப்பு தான். இப்போ எல்லா சமுதாயம் உங்களோட கணக்கீடு. ஆனா ஒரு இடைத்தேர்தல்ல இவ்வளவு ஓட் மார்ஜின் டிஃபரன்ஸ் அப்படின்றது கிட்ட 70,000ன்றது வெரி ஹை. நீங்க போன வாட்டியே எடுங்களேன்றேன். போன வாட்டி நடந்து முடிஞ்ச தேர்தல்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க, அப்படித்தானே நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய பணபலம், அதை தாண்டி அந்த வாழ்வு சூழல்னு இருக்குல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாழ்வியல்ல அவர்களுக்கு ஒரு வாக்காளர்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம அவங்க வந்து சரி ரைட் நம்ம போட்டுட்டு போவோம் அப்படின்ற இதில் போட்டுட்டு போகக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏழ்மை தான் அங்கே மிக அதிகமாக இருக்கிறது. வன்னியர்கள் பெரும்பான்மை வாழ்ந்தாலும் சரி, தலித் மக்கள் பெரும்பான்மை வாழ்ந்தாலும் சரி, அவருடைய வாழ்வியல் என்பது மிக ரொம்ப பின்தங்கி தான் இருக்கிறாங்க. 100% குறைச்சி எடை போடுறதுலாம் இல்லை, யதார்த்த உண்மை. இதுல குறைச்சி எடை போடுறதோ அதிகமான எடை போடுறதோ இல்லை, நான் சொல்லல. எல்லா கட்சியும் சேர்த்து தானே சொல்றாங்க. அதிமுக புறக்கணிக்கும் போது அதுதானே காரணமாக வச்சாங்க. நாம் தமிழர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதுதானே சொல்றாங்க. குறைச்சி எடை போடுறதுலாம் இல்லை, யதார்த்த சூழ்நிலை. அந்த மக்களுக்கு அன்றைக்கு தேவை என்பது, அந்த தொகை என்பது மிகப்பெரிய தொகை. அப்ப அந்த தொகையை கை நீட்டி வாங்கிட்ட பொழுது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ரைட் கை நீட்டி வாங்கிட்டோமே அப்படின்ற ஒரு மனசாட்சிக்கு போடுறாங்க பாத்தீங்க இல்லையா, அதுல பொறுத்த வரைக்கும் மாறதான் செய்யும். 1% வாக்குகள் போகதான் செய்யும். அந்த அளவுக்கு போட்டி போடுற அளவுக்கு பாட்டாளி கூட அதிமுக வாக்குகள் வேணும்னு நீங்க வந்து அது கேட்டிருந்தீங்க. ஓப்பனாவே பிரச்சார மேடையிலேயே அதிமுகவினர் அவங்க இந்த வாட்டி புறக்கணிச்சிருக்காங்க, அதனால அதிமுக வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஒரு 35 விழுக்காடு அதிமுகனுடைய வாக்குகள் குறைந்தபட்சம் அப்படின்னாலும் கூட அந்த வாக்குகள் உங்களுக்கு வந்த மாதிரி தெரியலையே, திமுகக்கு போன மாதிரி தானே தெரியுது. நாங்க எல்லாருடைய வாக்குகளையும் சேர்ந்துதான் வந்திருக்குன்னு சொல்றோம். 56,000 வாக்குகள்ன்றது அதிமுக சமூக நீதி பக்கம் அதிமுக வாக்குகளும் தான் வந்திருக்கு, திமுக வாக்குகளும் தான் வந்திருக்கு. எனக்கு ஒரு ஸ்பிளிட் அப் சொல்லுங்க, ஒரு கணக்கீடு சொல்லுங்க. நான் சொல்ல, இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி. இப்போ இங்க இருக்கிற யார் வேணாலும் நான் கேட்கறேன், 35% வாக்குகள் போயிருக்கான்றீங்க இல்லையா, அதிமுகவோட வாக்கு எவ்வளவு, கோர் ஓட்டுன்றது எவ்வளவு, அது சொல்லுங்களேன். அவருடைய யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். யாராலையும் சொல்ல முடியாதுன்னு அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு நான் நீங்க அவர்கிட்ட மட்டும் இல்ல, இருக்கிற அரங்கத்துல இருக்கிற யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. அந்த தொகுதியில கோர் ஓட்ஸ் அப்படின்றத உங்களால கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கான நான் காரணத்தை சொல்லிடுறேன், சேர்த்தே கேளுங்க. போன தேர்தல்ல 65,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதற்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்ல 44,000 வாக்குகள் கிட்ட போயிருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல்ல 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ இதில் எது கோர் ஓட்டு நீங்கள் வருவீங்கன்ற கணக்கை சேர்த்து சொல்லுங்கள். ஒரு கோர் ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது என்னன்னா, ஒரு கட்சி வந்துட்டு அட் இட்ஸ் லோயஸ்ட் எப்னு சொல்கிற மாதிரி அது குறைஞ்சபட்சம் ஒரு படுதோல்வியில் அது பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாக்குகள் தான் அதனுடைய குறைஞ்சபட்ச வாக்குகளாக வந்துட்டு நம்ம சொல்லுவோம். அது கட்டாயம் அது வந்துட்டு ஆசிலேட் ஆகாது, இது கட்டாயம் விடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அப்படி சொல்கிறது. அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னா அதிமுகவுக்கு வந்துட்டு பிட்வீன் 25 to 30. ஏன்னா இப்போ கடைசியாக அந்த நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தல்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துலேயே வந்துட்டு 27% ஓட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ எடுத்த இதில் வந்துட்டு பார்த்து இப்போ இருக்கிறத நான் கணக்கில் எடுக்கல, அதுக்கு முன்னாடி 27% ஓட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதான் என்னுடைய லோயஸ்ட் ஒரு இது சொல்லலாம். நம்ம இப்போ அதில் 50% ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு நாங்கள் சொல்லலாமா? 15,000 50 13 எடுத்தீங்கன்னா கூட 15,000 வாக்குகள் வந்து அதிமுகவோட வாக்குகள் வந்திருக்குன்றீங்க. ஒன்றும் இருக்கலாம், நான் சொல்றது வந்திருக்குன்னு நான் சொல்லலை, வந்திருக்கலாம்ன்ற நான் சொல்றது புரியுதுங்களா. திமுக வாக்குகளும் வந்திருக்கலாம், பாமகவுடைய கொஞ்சம் வாக்குகளும் மாறி போயிருக்கலாம், பணத்திற்காக வாங்கிய காசிற்காக மொத்தமாக வந்துருச்சுல்ல. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீங்கள் கணக்கிட முடியுமே தவிர இவர்கள் வாக்கு தான் வந்துச்சு இவர்கள் வாக்கு தான் வந்துச்சுன்ற கணக்கீடு என்பது ஒரு பொருத்தமான கணக்கீடாக இருக்காது அப்படின்றது எங்களுடைய ஒரு நிலை. ஓரளவு ஓட் மார்ஜின் வந்து ரொம்ப வைடா இருக்கிறதுனால நான் அந்த கேள்விகளை நான் கேட்க வேண்டியது இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் 40% தொட்டிருந்தீங்க இந்த எலெக்ஷன்ல அப்படின்னா பெரிய அளவுல கேள்வி வாக்குகள் ஓரளவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு படி எடுத்து வச்சிருக்கிறோம்ல, ஒரு முன்னேற்றம் தானே இது, பின்னடைவு இல்லையே. பாட்டாளி மக்கள் கட்சி பின்னடைவுக்கு போயிடுச்சா? நாங்கள் இவ்வளவு உழைப்பு இவ்வளவு இது இன்னும் சொன்ன இடைத்தேர்தலில் 30 அமைச்சர்கள் வந்தாங்க, 10 அமைச்சர்கள் தான் முதல்ல போட்டாங்க, ஆனால் 30 அமைச்சர்களும் வந்தாங்க. அப்போ ஒரு அதிமுக போட்டியிட்டு இருந்தால் என்ன ஒரு முக்கியத்துவம் அந்த தொகுதிக்கு கொடுத்துருப்பாங்களோ அந்த முக்கியத்துவத்தை இந்த தேர்தலில் கொடுத்தாங்கல்ல.
கொடுத்த அவ்வளவு மீறி நாங்கள் இந்த இத்தனாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு படி மேலே வந்திருக்கிறோம். அடுத்தடுத்த படிக்கு போக தான் செய்வோம். எல்லா மக்களும் எங்களை ஆதரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லா பூத்துலையுமே எங்களுக்கு சராசரியான வாக்குகள் வந்து தான் இருக்கு. எந்த பூத்துல இந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும், ஒரு சில வாக்காளர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நேற்று உங்க செய்தியாளர் சந்திப்புல சொல்லும்போது மக்கள் தவறான முடிவை எடுத்து விட்டார்கள் சொல்றோம் இல்லைங்களா? மக்கள் தவறான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. அதை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க அனுபவிக்கும் போது அவர்களுக்கு பாதிப்பு வரும்போது அவர்கள் எடுத்த முடிவு தவறுன்றதை உணரும் போது எங்களுடைய வெற்றி தொடங்கும். சரி, நான் திரு புகழேந்தி இணைப்புல இருக்கிறார். நான் வணக்கம் புகழேந்தி சார், நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர் என்னவா இருந்ததுன்னா அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சதா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு $1 மில்லியன் கேள்வி என்னவா இருந்ததுன்னா அதிமுக வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. இப்போ அந்த வகையில அதிமுகனுடைய வாக்கு வங்கி அப்படின்றது கணிசமா வன்னியர்கள் அல்லாத பிற சமூகத்தினர் அப்படின்னு நம்ம வச்சுக்கோமே. அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவினுடைய வன்னியர் வாக்குகள் பாமகவுக்கும், அதிமுகவினுடைய வன்னியர் அல்லாத பிற சமூக வாக்குகள் திமுகவுக்கும் போயிருக்கா? அப்படி ஒரு தியரி இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? குடிநீட்டு புதிய தலைமுறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்று வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் ஆளும் கட்சியை எதிர்கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சீமான் அவருடைய இயக்கத்திற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த களத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேறிவிட்டது. இது ஒரு ரொம்ப நேரமா கணேஷ் நான் பாக்குறேன் பேசிட்டு இருந்தாரு. அவர் ஒரு நியாயமான கருத்தை உங்கள் முன்னால் வைக்கிறார். ஜாதியை சொல்லாதீர்கள். நான் நீங்க எவ்வளவு முனைப்பா ஜாதியை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வன்னியர்கள் பின்னால், வன்னியர்கள் முன்னால், வன்னியர்களால் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தனியா நின்று பாமக 41,000 சொச்சம், ஒரு 42,000 வச்சுக்கோங்க, வாக்குகளை வாங்கி இருக்கிறது. இன்றைய தினம் அது மாறி 56,000 வாக்குகளுக்கு போயிருக்கு. அப்ப என்ன, ஒரு 14,000 ஓட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா வருது. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் பெற்ற முத்தமிழ் செல்வன் பெற்ற 84,157 வாக்குகளில் அந்த வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு. மீதமுள்ள வாக்குகள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா டிஎம்கேக்கு போயிடுச்சு. அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இங்க பாமகவிற்கும் அந்த வாக்குகள் வந்திருக்கிறது. அங்கு அவர்கள் கூட அம்மா படத்தை போட்டுக் கொண்டார்கள். பிரச்சாரத்திலே அம்மா படத்தை போட்டு வாக்குகளை கேட்டார். ஆனா அந்த நேரத்துல பழனிசாமி போடாதீங்க பாமகன்னு சொன்னார். அதையும் எதிர்த்து பாமக அந்த இடத்துல 50,296 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அதை நீங்கள் ஜாதி ஓட்டாக, ஜாதியின் அடிப்படை ஓட்டுகளாக பார்க்க வேண்டாம் என்று கணேஷ் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்காரு. அவர் அதை எங்களையே அந்த முத்திரையை குத்துறீங்க அப்படின்னு கேட்கிறார். அது காரணம் என்ன? முத்திரையை குத்த வேண்டியதுன்னா, அவர்கள் எங்களுக்கு சொந்தமானவர்கள், அவர்களுக்காக நாங்கள் இடஒதுக்கீடு கேட்கிறோம், அதை வாங்கி தரும் வரை ஓய மாட்டோம், இப்படி எல்லாம் முன்னிறுத்தும் பொழுதுதான் அந்த முத்திரை குத்தப்படுகிறது. அதுல வேணும்னு சொல்றது இல்லை. ஆகவே வேறு பிற ஜாதியினரோ, நான் ஜாதி பேசுறதே இல்லை மன்னிக்கிறோம், வேறு கட்சியினரோ வாக்குகளை போட்டிருக்க மாட்டார்கள் என்பதற்கெல்லாம் எந்தவித உத்தரவாதத்தையும் தர முடியாது. ரொம்ப பியூட்டியா ஒரு 57 பூத்து நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11ல ஸ்டார்ட் பண்ணி 275 வரைக்கும் அந்த பூத்துகளில் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அதாவது அதிகமா ஆளுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான வாக்குகளை அங்கே எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. கணேஷ் அவர்கள் பேசும் பொழுது எனது அன்பு நண்பர், அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விஷயம் தெரிந்தவர், மக்கள் அனுபவிப்பார்கள் என்று சொன்னார்கள். நான் தயவு செய்து அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. உங்களுக்கு இந்த அளவிற்கு வாக்குகளை கொடுத்து 2வது இடத்தை கொடுத்து அணுகுமாறு திருப்பவரும் இந்த வாக்காளர்கள் தான். ஒரு வாக்கு சீட்டை கையில எடுக்கும் பொழுது, நேற்றுக்கே நீங்கள் நான் இருக்கும் பொழுது சொன்ன கணேஷ், ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்யும் பொழுது, இந்த ஆட்சி நடைபெறும் பொழுது, இந்த ஒரு இடம் இந்த ஆட்சிக்கு கொடுப்போமேயானால், ஆட்சியாளர்களுக்கு கொடுப்போமேயானால், அதன் மூலமாக இந்த தொகுதி நலம் பெறும், வசதிகளை பெறும், திட்டங்கள் வரும், இதையெல்லாம் நிறைவேற்றுவார்கள். ஆகவே இந்த ஒரு சீட்டை போய் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தோ இன்னொருத்தர் கொடுத்தோ என்ன இட போகுதுன்னு சொல்லி இந்த வாக்குரிமையை கொண்டவருடைய மன நிலையிலே அது எப்பொழுதுமே பதிந்திருக்கும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் அங்க. ஆனா இங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கொடுமை. 93,730 வாக்குகளை பெற்று
என்னுடைய பெயரிலே இருக்கின்ற மறைந்த புகழேந்தி வாக்குகளை பெற்றார் சென்ற தேர்தலில். அப்பொழுது பாத்தீங்கன்னா 84,157 வாக்குகளை அதிமுக கேண்டிடேட் வாங்குறாரு. 9,573 டிஃபரன்ஸ். நீங்க அவ்வளவுதான். ஆனா ஒரு தேர்தலே புறக்கணிக்கப்படுகிறது. அங்கே நிற்பதற்கு முடியாமல், நின்று அங்கே தேர்தல் களத்தை காண முடியாமல் வெளியிலே ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதை எதிர்கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற முடியாது. ஏனென்று கேட்டால் ஆட்சியில இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் பல விதத்திலே செய்த திட்டங்கள், ஆட்சி அதிகாரம் எல்லாம் கையில இருக்கிறது. புகழேந்தி, நான் உங்களோட முதற்கட்ட பார்வையிலிருந்தே ஒரு 2 டேக்கவே நான் கணேஷ் கிட்ட கேட்டுட்டு நான் திருப்பி உங்ககிட்ட வரேன். அவர் சொன்னதுல 2 விஷயங்கள். நீங்க எங்களை ஒரு சாதியோ சாதி கட்சி அந்த மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது, அதுல சுருக்காதீங்க, அது ரொம்ப தவறு. பட் நீங்க அது அவங்களா குத்துன முத்திரை இல்ல, நீங்க வாங்கிக்கிட்ட முத்திரை அப்படின்றாரு புகழேந்தி சார். நீங்க 10.5% இடஒதுக்கீடை தொடர்ந்து முன்வைக்கிறது, இந்த சமுதாய மக்கள் வாழணுன்றது அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் அதுல வருது. அதை தாண்டி இந்த மக்கள் அனுபவிப்பார்கள் அப்படி சொல்ல வேண்டாம் அப்படின்றாரு. உங்களோட ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணுங்க. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க வன்னியர் சங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே வன்னியர் சங்க ஆரம்பித்த காலத்தில் நாங்கள் தெளிவுபடுத்தி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். தமிழ்நாட்டில் வெள்ளக்கார காலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பின்படி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் வன்னிய சமுதாய மக்களும் பெரும்பான்மை மக்கள். இப்போ ஒரு மாநிலம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்கள் முன்னேறாமல் மாநிலம் முன்னேற முடியாது. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அடுத்த பெரும்பான்மை சமுதாயத்திற்கு தேவை. நாங்கள் அப்போ கேட்டதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கள், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அதனால தான் பெரியாருடைய படத்தையும் அம்பேத்கருடைய படத்தையும் எங்கள் கொள்கை ரீதியாக போட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாருக்கான இடஒதுக்கீடு தான் கேட்டோம். ஏன் வன்னியர்களுக்கான 10.5 வருதுன்னா இதுக்கு ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் இருக்குது. நாங்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே இதற்கான சட்டநாதன் ஆணையமும் அம்பாசங்கர் ஆணையமும் அமைக்கப்பட்டு அதற்கான ரெக்கமெண்டேஷன் வச்சு சட்ட ரீதியாக இருப்பதை நிலைநாட்டுங்கள் தான் சொல்லி கேட்குறோம். இன்னைக்கு கூட நாங்கள் கேட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு. மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அண்ணனுக்கு எங்களுக்கு தெரியும், புகழேந்தி அண்ணனுக்கு தெரியும். நாங்கள் போராட்டம் செய்ய ஆரம்பித்த போது அன்னைக்கு எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அன்னைக்கு போராட்டம் செய்ய ஆரம்பித்த போது 20% கொடுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதன்படி வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம். இப்போ ஒரு சிலர் எங்களை கேட்பாங்க, திருப்பி ஏன் அந்த கேள்வி ஏன் வருது? இப்போ அந்த சமூக வாக்குகளை தாண்டி வேற மற்ற சமுதாய வாக்குகளை வாங்க முடியல, இல்ல அதுல சிக்கல் இருக்கு. ஏன் அப்படி வருதுன்னா உங்களுடைய எல்லா பிரச்சாரங்கள் ஆகட்டும், இந்த இடஒதுக்கீடு ஆகட்டும், இப்போ பாமகவினர் அவங்களுடைய பிரச்சாரத்தை தொடங்கின சௌமியா தொடங்குற திரௌபதி அம்மன் கோயில இருந்து தொடங்குறாங்க. நான் எங்க இருந்து தொடங்குறேன் தெரியுமா? நம்மளுடைய குலதெய்வ கோயில்னு ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு கட்டமாக வைக்கக்கூடிய பிரச்சாரங்களை முன்வைக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாமே அதுவா இருக்கு. நீங்க எல்லாமே இஷ்யூ பேஸ். நீங்க ஆரம்பத்துல இருந்து எடுங்க. நாங்க எந்த இடத்துல அந்த பிரச்சாரத்தை துவங்குறோம், இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கும் பொழுது நாங்க கள்ளச்சாராய பிரச்சனையை முன்னெடுத்தோம், கஞ்சா விருத்த பிரச்சனையை முன்னெடுத்தோம், மின்கட்டண இதில் முன்னெடுத்து தான் வந்தோம். என்றைக்கு சட்டமன்றத்தில் 10.5% இடஒதுக்கீடு இவர்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லி மறுத்தாங்க பாருங்க, அப்பதான் நாங்க வெகுடு போராடணும். ஏன்னா இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நேரடியாக நல்லா யோசிங்க, எது சாதி அரசியல்ன்றதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும். நாங்க தொடர்ச்சியா கேட்கிறோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு எந்த தேர்தல் வந்தாலும் வரலனாலும் கொடுக்குறோம். ஆனா 10.5% இல்ல 15% இடஒதுக்கீடு வருவேன்னு சொல்லி நாங்க நேரில போய் சொல்லல முதலமைச்சர், வேற எந்த இடைத்தேர்தல போய் சொல்லல. இங்க சொன்னாரு பாருங்க, அதுல இருந்து பின்வாங்கினதுனால நாங்க அந்த கோரிக்கையை முன் வச்சு பிரச்சாரத்தை துவங்கணுமே தவிர, ஏன்னா அந்த தொகுதி சார்ந்தது. இந்த தொகுதியில நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்க, கொடுக்கலன்றதுனால நாங்க அதை பிரச்சாரமா முன்னெடுத்தோம். இது கூட சேர்த்து எல்லாத்தையும் தான் நாங்க முன்னெடுத்தோம். ஏன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் ஐநா சாருக்கு சேர்த்து சொல்லு, ஏன்னா அவர் சொல்லும் போது அதான் சொன்னார், அனைத்து தலைவர்களும் நின்று விக்கிரவாண்டியில் நாங்க பிரச்சாரம் செய்யும் போது எல்லாத்தையும் சேர்த்து தானே பேசணும். 10.5 மட்டுமா பேசணும். நீங்க பார்ப்பது என்னன்னா நாங்க பேசுற 10.5 மட்டும் பெருசா பாப்பீங்க, மீதி எந்த விஷயத்தை விட்டுறீங்க பாருங்க. அதுதான் பிரச்சனை. நிறைய டைம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். திரு சுமந்த், அதிமுகவினுடைய பெரும்பான்மையான வாக்குகள் திமுகக்கு சென்றிருக்கிறத நான் உங்களுடைய ட்வீட்டும் பார்த்தோம். திமுகக்கு சென்றிருக்கிறது, இது என்ன மனநிலை? வாக்காளர்களுடைய பாஜக எதிர்ப்பு மனநிலை அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல திமுகவும் திராவிட கட்சிகளுக்குள்ளாவே இது இருக்கட்டும் அப்படின்னு ஒரு இருதுருவ அரசியல், இதுதான் மக்கள் அங்க எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர்கள் கொஞ்சம் உஷாராக தான் வாக்களித்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இந்த முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2016 எடுத்துக்கிட்டீங்கன்னா 41,000 ஓட்டு அவங்க கிட்ட இருக்கு. இப்ப நீங்க திரு கணேஷ் அவர்களை கேட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட்டு எவ்வளவு அந்த தொகுதியில அப்படின்னு கேளுங்க.
அவர் வந்து இப்ப 5000 ஓட்டுன்னு சொல்லுவாரா? சொல்ல முடியாது. கணிசமான அளவுல வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்க இருக்கு. அது நமக்கு லாஸ்ட் தனியா எப்ப போட்டிட்டாங்க அதை வச்சுதான் நம்ம ஒரு ஐடியா வைக்க முடியும். அது 41,000. இப்போ என்ன ஆயிருக்கு? 2010. இப்போ வாக்காளர் எண்ணிக்கை கூடியிருக்கிறது, பதிவான சதவிகிதம் கூடியிருக்கிறது. 80 to 76% 82% உங்களுக்கு போலிங் அதிகரிக்கும் போது உங்களுக்கு 56,000, அதாவது பர்சன்டேஜில் எடுத்துக்கலாம். 2013 தனித்து போட்டியிட்டு 23% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றிருக்கிறது. 2024 இந்த இடைத்தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள் சதவிகிதம் 28 ரைட்டா? ஆனால் இது பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு மட்டும் கிடையாது. இதுல பிஜேபி ஓட்டு இருக்கு, ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஓட்டு இருக்கு, ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, டிடிவி ஓட்டு இருக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஓட்டு. அப்படின்னா அதிமுக ஓட்டு எங்கிருந்து வந்திருக்கு? ஒண்ணுமே வரலையே. சோ எசென்சியலா ஓட் டிரான்ஸ்பர். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் ஏன் போட்டியிட்டாங்க? அந்த அந்த ஒரு எண்ணத்தோட தான் 75 விழுக்காடு வந்து உயர்ந்திருக்கிறதா ஒரு கணக்கீடு சொல்றாரு. இல்லங்க, ஒரே ஒரு நிமிஷமா நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு அதிமுக புறக்கணிக்கிறாங்க, இது நேர்மையாக நடக்காத தேர்தல்னு அவங்க சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப என்ன சொல்றாங்க? தோல்வி அடைந்த பிறகு தேர்தல் நேர்மையாக நடக்கல, பணம் கொடுத்தாங்க. இது முன்னாடி தெரியாதா? முன்னாடியும் தெரியும். ஏன் இந்த போட்டியில் இறங்குறாங்கன்னா, அதிமுக வாக்குகளை நாங்கள் பிடித்தோம் என்றால் நாளைக்கு அது தேசிய, அது பாட்டாளி மக்கள் கட்சியை நான் சொல்லல, பிஜேபி அவங்கள செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த கணக்குலதான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய ஒரு ஆயுதமாக பயன்பட்டது. அது வந்து பிக் டைம் பேக்ஃபயர் ஆயிருக்கு. அதனுடைய நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து பிஜேபிக்கு மட்டும் கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு நிமிஷம், நாங்க கேண்டிடேட் எப்ப அறிவிச்சோம், அதிமுக எப்ப போட்டியிடலன்னாங்க. சார் ஒரு நிமிஷம் சார். நான் வந்து நீங்க அதிமுக அனௌன்ஸ் பண்ணதுனால நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு மை பாயிண்ட் இஸ், ஒரு உதாரணத்துக்கு திமுக 1,00,000 வாக்குகள், பாட்டாளி மக்கள் கட்சி 85,000 வாக்குகள். என்ன நேரட்டிவ் இன்னைக்கு இருக்கும் தமிழ்நாட்டுல? அப்படியே ஏடிஎம்கே ஓட்டு எடுத்துட்டாங்க பாருங்க. நாளைக்கு ஏடிஎம்கே வந்து பயங்கர வீக் ஆயிடுச்சுங்க. இனிமே என்டிஏ தான் மெயின் அப்போசிஷன். பாஜகவும் பாமக போன்ற கட்சிகள் தான் வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏடிஎம்கே ஓட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதுதானே இந்த நேரட்டிவா இருக்கும். இந்த நேரட்டிவை செட் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியினுடைய நோக்கமே. வேற எந்த நோக்கமும் கிடையாது. இவர்களுக்கும் நன்றாக தெரியும் பணம் கொடுப்பார்கள் என்று, அதிமுகவுக்கும் நன்றாக தெரியும் பணம் கொடுப்பார்கள் என்று. கணேஷ் அவர்கள் சொல்லுங்க, பணம் கொடுப்பாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு முன்னாடி. அப்ப அந்த நரேட்டிவ் தோல்வி அடைந்திருக்கிறது, அதுதான் உங்களுடைய தியரி. அந்த நரேட்டிவ் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மக்கள் வந்து அதிமுக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 40,000-50,000 வாக்குகள் அப்படியே ஆன்மாஸ் திமுக போயிருக்கு. இது வந்து என்டிஏவினுடைய, அதாவது பிஜேபியினுடைய நரேட்டிவா இல்ல பாமக பிஜேபி இணைந்து? இல்ல பாமக இல்ல நான் வந்து பாமக வந்து அதனுடைய நோக்கம் அப்படி இருக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் அவர்கள் அவங்கள வந்து பாஜக பயன்படுத்திட்டாங்க. பாஜக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி இப்ப அந்த எம்பாரஸ்மெண்ட் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சேரும். ஏன்னா அவங்க கேண்டிடேட் தான் இது. ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலைங்கிற போது அவங்க வந்து பாஜகனாலதான் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலன்னு இவங்களும் சொல்ல முடியாது, ஏன்னா கூட்டணியில இருக்கிறாங்க. சோ இந்த அலையன்ஸே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மேலும் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இந்த கூட்டணியா அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். அது அப்கோர்ஸ் யூசுவலா அவர்கள் பலவீனம் அடைந்த ஒரு மிக முக்கிய காரணம், ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் எவ்வளவு முறை மருத்துவர் ஐயா இருக்கட்டும், டாக்டர் அன்புமணியாக இருக்கட்டும், இனிமேல் இந்த திராவிட கட்சிகளுடன் கூட்டணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சிருக்காங்க. கணக்கெடுத்து பாருங்க. நம்பகத்தன்மைங்க, கிரெடிபிலிட்டி ஒரு கட்சிக்கு. இப்போ நீங்க 40% ஓட்டு இருந்ததுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி இப்ப திமுக வந்து சொல்றதெல்லாம் செய்யறாங்களா? அதிமுக செய்யறாங்களா? இல்ல. பட் அவங்களுக்கு அந்த லார்ஜ் ஓட் பேஸ் கையில இருக்கு. நீங்க ஒரு வளர முயற்சிக்கும் ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலும் மாத்தி அதுவும் மாத்தி நாம் 6 மாதத்துக்கு முன்னாடி இல்ல,
ஒரு வாரத்துக்கு முன்னாடி, 10 நாளைக்கு முன்னாடி, 20 நாளைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அலையன்ஸை மாத்துனீங்கன்னா, அலையன்ஸ் மாத்துறது கூட இல்ல, இவர்களுடன் ஒரு பொழுதும் கூட்டணி கிடையாதுன்னு அறிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போய் கூட்டணியில் சேர்ந்தா மக்கள் எப்படிங்க நம்பிக்கை? இது ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய கட்சி. நான் இன்னி கூட சொல்றேங்க, ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க குரல் அதிகமாக கொடுத்தாலும் அவர்கள் பல விஷயங்களில் அவர்கள் ஒரு நேர்மையான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஏடிஎம்கே ஓட் டிரான்ஸ்பர் அப்படின்ற அந்த நரேட்டிவ் இவங்களோட இதுல தோத்து போச்சு, இவங்களோட வியூகம் தோத்துருச்சு அப்படின்றீங்க. ஆனாலும் பாமகவினுடைய வாக்கு வங்கி ஓரளவு உயர்ந்திருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது ஒருவேளை கூட்டணியில இருக்கு, அப்படியே இருக்கு. அதே அதாவது நான் பல முறை சொல்லியிருக்கேங்க, 5% இருந்து 6%, 5% விட குறையாது, 6% விட ஜாஸ்தி ஆகாது. அது அப்படியே இருக்குது. 15 ஆண்டு காலமாக அந்த வாக்கு வங்கி அப்படியே நிக்குது. ஒரு முள்ளுல. அப்ப அந்த 41ல இருந்து 56,000 அந்த 15,000 வாக்குகள் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றத நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். அது பெரிய இன்க்ரீஸே கிடையாது. இப்போ சரி இருங்க. ஒரு பிஜேபியோடைய ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டு இருக்குமாங்க, ஒரு 1000 ஓட்டு எடுத்துக்க. அப்புறம் மத்த கான்ஸ்டிடியூவன்சி எல்லாருக்கும் ஒரு 1000 ஓட்டு எடுத்துக்க. 1000, 2, 50, 500 இப்படி போட்டீங்கன்னா இதுவே ஒரு 4000 ஓட்டு வந்துடும். இன்க்ரீஸ் டர்ன் அவுட் நடந்ததுனால 82%, ஒரு 5000 அதிமுக வாக்குகள் வேணா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5000, 6000 வாக்கு. அது எக்ஸாக்ட் நம்பர் நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுகவுக்கு வழக்கமாக விழ வேண்டிய 60,000 65,000 வாக்குகள்ல 5000 8000 சரி 10,000 வச்சுக்கோங்க வாக்குகள் தான் போயிருக்கு. அப்போ மீதி ஏன் வரல? சோ நிச்சயமா அவங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் மோர் தென் தட், பாட்டாளி மக்கள் கட்சி பலவீனம் அடைந்த காரணம் ஏன் அவர்களுடைய அந்த பேஸ் ஏரியாவை தவிர சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவை தாண்டி அவர்களால் வளர முடியவில்லை என்றால், ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணி அமைக்கிறது, அவர்களுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிறது. பேசலாம் சுமந்த். பேசலாம். உங்களுடைய முதற்கட்ட பார்வையை அதை எடுத்துக்கிறேன். திரு ராம்கி, சுமந்தினுடைய பார்வையில நீங்க உடன்படுறீங்களா? ஒண்ணு, அது போக பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிப்பதனாலேயே அது கொஞ்சம் அதனுடைய ஓட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? ஏன்னா சுமந்த் ஒரு ஸ்பிளிட் அப் சொல்றாரு, நீங்க அதுல உடன்படுறீங்களா? அதுல ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பாஜக காங்கிரஸ்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் ஃபோர்ஸ் தான் ஆக்சுவலா. அதெல்லாம் நம்ம அது அங்கே அவங்களுடைய ஸ்பேஸே கிடையாது ஆக்சுவலாக. ரெண்டாவது, இப்போ நீங்கள் முதல்ல அந்த களம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா வன்னியர் அண்ட் தலித் சமூகங்களுக்கான களம் ஆக்சுவலாக. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு தேர்தல் முடிவுகளை நம்ம எந்த கட்சி அப்படின்னு தான் பார்க்க முடியும், எந்தெந்த சமூகங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்துருக்குங்கிறத நம்ம பேசுவோம். இன்றைக்கி ஏன் பேசுகிறோம்னா அதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா களம் அப்படி தான் இருக்குது, அதனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இப்போ நீங்கள் இப்போ 2 விஷயம் தேர்தல் முடிவுலேருந்து 2 நான் பார்க்குறேன் பாமக பொறுத்த வரைக்கும். ஒன்று, பாமக தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது. இரண்டாவது, அது ஒரு நல்ல சைன். அதை விட ஒரு முக்கியமான சைன் என்னன்னா, பாமகவால் மாற்று சமூகத்தின் வாக்குகளை பெற முடிந்திருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான பார்க்குறேன். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அவங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னா, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கும் போது ஒரு மற்ற சமூகத்தை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதுலேருந்து விலகி ஒரு திரும்ப அந்த பழைய பாதைக்கு வராங்க. மற்ற சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றிருக்காங்க. அது நீங்கள் அதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன இருக்கு ஆக்சுவலாக இருக்குன்னு பார்ப்போம். நீங்க சொல்ல மாதிரி 2016 இதே வேட்பாளர் பாமக சார்பாக மற்ற சமூகத்தினருடைய வாக்குகள் அப்படிங்கும்போது இப்போ ஒருவேளை அப்ப 56,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க, ஒரு 80,000 இல்ல ஒரு 65,000க்கு மேல வாங்கியிருந்தாலும் கூட ஓரளவுக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இல்ல. இப்ப சுமன் சொன்னார் இல்லையா, அப்படி இப்படி பார்த்தா பாஜக ஒரு 1000 ஓட்டு இருக்குமா, அதுக்கப்புறம் அதிமுக 293 ஓட்டு வாங்கியிருக்காங்க 2016. அமமுக 3000 ஓட்டு வாங்கியிருக்காங்க 2021. ரெண்டையும் கூட்டினாலே கிட்டத்தட்ட 5000 ஓட்டு வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், லெட்ஸ் கோ வித் ஃபிகர். நான் என்ன சொல்றேன், 2016 இதே வேட்பாளர் பாமக சார்பா தனித்து போட்டு 41,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இப்ப நடந்து முடிஞ்ச 2024 தேர்தலில் விக்கிரவாண்டி பகுதியில் பாமக பெற்ற வாக்குகள் 32,000. ஒரு ஆவரேஜ் எடுத்துங்க, எப்படி ஒரு 35,000 ஓட்டு பாமக வாக்கு வங்கியா நான் முடிவு பண்றேன் விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அவங்க பெற்றிருக்க எவ்வளோ 56,000. இப்போ ரிமைனிங் 20,000 ஓட்டு எங்கேருந்து வந்திருக்குது? வேற சமூகத்திலேருந்து தான் வந்திருக்கணும். வேற சமூகத்திலிருந்து வரக்கூடிய அளவுல என்ன ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா, நிச்சயமா ஒரு தலித் சமூகம் இல்லைன்னா வன்னிய சமூகம் இல்லாத மற்ற சமூக வாக்குகள் தான் பார்க்க வேணாம். இப்ப அதிமுக இந்த வாட்டி புறக்கணிச்சிருக்காங்க இல்லையா, ஒருவேளை அவங்க களத்துல இருந்தா
நம்பர்ஸ் வேற மாதிரி இருக்கும், கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும். அதிமுக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த சமுதாய வாக்குகள் மட்டும்தான் இங்க விழுந்திருக்கு. இல்ல அதிமுக பிற சமுதாய ஓட்டர்ஸ் திமுக போட்டாங்க அப்படின்ற ஒரு தியரி. இந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி வந்திருக்கனால அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு சமூகத்தின் அடிப்படையில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குதான் சொல்ல முடியாது. இப்போ ஒருவேளை நீங்க இப்ப திமுக வந்து ஒரு வன்னியர் அல்லாத ஒரு வேட்பாளர் நிறுத்தி இருந்தாங்கன்னா, இப்போ நீங்க இந்த கால்குலேஷன் நம்ம வேற விதமா பேசலாம். அவங்களும் வன்னியர் சமூகம் சேர்ந்த ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க, நாம் தமிழரும் வன்னியர் சமூகம் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்துறாங்க. எல்லாமே இங்க இன்னவங்க எல்லாமே வன்னியர் சமூகம் சேர்ந்தவர்கள் தான். ஏன்னா அங்கதான் பெரும்பான்மை சமூகங்கிறது அதுதான். இப்போ அவருடைய வாக்குகளை நம்ம கவருவதுதான் 3 கட்சிகளுடைய நிலைப்பாடு. அப்ப அதுல ரொம்ப டிபிக்கலா அவங்களுக்கு கிடைக்க வாக்கு வங்கிங்கிறது பாமக அதுக்கான வாக்கு வங்கியில 35,000 வாக்குகள் போய் சேர்ந்திருக்கு அவங்களுக்கு. சோ அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான இது. நான் கேக்குறேன் என்னன்னா, பாமகக்கு எப்பவுமே பாமக ஓட்டு போடக்கூடிய அந்த கோர் வன்னியர் சமுதாய வாக்குகள் வந்துருச்சு. இப்ப மற்ற சமுதாயம் இருக்கிறாங்க, அதை விடுங்க. அதை தாண்டி வன்னியர் சமுதாயத்துல அதிமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும், அதே வன்னியர் திமுகன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அது எதுவுமே கன்சாலிடேட் ஆகல பிஎம்கேக்கு. அப்படி நீங்க சொல்றது 2021ல 84,000 வாக்குகள் வந்து அதிமுக அணி பெற்றது. அதிமுக அணியில பாஜக இருந்தது, பாமக இருந்தது, எல்லாம் 84,000 வாக்குகள் பெற்றிருக்கு. இப்ப 84,000 வாக்குகளை பெற வேண்டும் இந்த இப்ப பாமக, அதுதான் அவங்களுடைய இலக்கா இருந்தது. அவங்க இலக்கு செட் பண்ணும்போது 75,000 வாக்குகள் பெற்றால் போதும், ஏன்னா அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னால அவங்க இப்ப அறிக்கையிலே சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நாங்க 75,000 வாக்குகளை பெறுவதுதான் எங்களுடைய இலக்கா வச்சோம், ஆனா நாங்க 50,000 கிராஸ் பண்ணோம், அதனால நாங்க வந்து உயர்ந்திருக்குன்றது உங்களுடைய தேர்வு. எதனால உயர்ந்திருக்கு? எதனால் உயர்ந்திருக்குன்னா அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து மற்ற சமூகம், அதாவது வேற வழியில், அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள், முக்கியமா ஒரு மற்ற அதாவது நீங்க இந்த கூட்டணியில நீங்க கேட்டீங்க பாஜக கூட்டணியால ஒரு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டா, அது வந்து இதான் பெனிஃபிட். என்ன மற்ற சமூகத்தினுடைய நம்பிக்கை பெற முடிந்திருக்குது பாமக, அதுதான், அது மட்டும் தான் ஒரே பெனிஃபிட் ஒழிய நீங்க கால்குலேஷன் அமமுக என்ன கால்குலேஷன் அதெல்லாம் நீங்க வந்து 2+2 எல்லாம் போட்டு நம்ம வர முடியாது. ஒரு பெர்செப்ஷன் மாறி இருக்கு. பாமக என்பது வன்னியர்களுக்கு மட்டுமே ஆன கட்சி அல்ல. ஏன்னா நீங்க அதோட வரலாறே நீங்க பார்க்கணும். நான் டெல்டா சொல்றேன், திமுக அதிமுகவோட பாமக வந்து மக்கள் நெருக்கமா இருந்ததுக்கான அவங்களுடைய லோக்கலைசேஷன் ஃபேக்டர், அவங்க வந்து ரொம்ப எளிய அணுகக்கூடிய இடத்துல இருந்ததுனால தான் பாமகவுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் வந்து பாமக வன்னிய சமூகம் இல்லாதவர்களும் ஓட்டு போட்டாங்க. அந்த நிலைமை படிப்படியாக மாறி 2016க்கு அப்புறம் முற்றிலும் அது வந்து வேற ஒரு இதுல போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு ஒரு ரெக்கவரிங் பாயிண்ட்ல வந்துருக்காங்க, அது ஒரு பெரிய குட் ரெக்கவரி பாயிண்ட்ல இருக்காங்கன்றீங்க. நம்ம கேட்றோம், அதையும் கேட்றோம். திருசுமந்த் ராம்கேனுடைய அவர் ஒரு தியரி சொல்றாரு, என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால மற்ற வாக்காளர்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க பாமக, ஓரளவுக்கு கணிசமா உயர்ந்திருக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி. இது வந்து கூட்டணினாலதான், என்டிஏ கூட்டணினாலதான் அது அவங்களுக்கு வந்து பாதகமா அமையல அப்படின்றது ராம்கியோட பார்வை. இல்லைங்க, நீங்க எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்றது எனக்கு புரியல. டோட்டல் 56,000 ஓட்டு தானே வந்துச்சு. இல்ல நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா 80,000 ஓட்டு வந்துச்சா? 56,000 ஓட்டு தான் வந்துச்சு. 2016லயே தனித்து போட்டிட்டு 41,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே கணக்கு கொடுத்திருக்கேன். அமமுக 3,000 ஓட்டு வச்சிருக்காங்க, இவங்க 1,200 அப்படி பார்க்க வேண்டாம். மத்தவங்க எல்லாம் அப்படி பார்க்க வேண்டாம்னா எப்படி பாக்குறது சொல்லுங்க? அதாவது ஒரு அப்ரோச்சபிளா நீங்க எந்த விதமான ஒரு லாஜிக் வச்சு நம்ம அப்ரோச் பண்றோம்? இந்த சமுதாயப்போ இந்த 56,000 ஓட்டு எவ்வளவு சமுதாயத்துல இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ரைட்டா? சோ எக்ஸப்ட் இன்டைரக்டா இந்த பூத்துல இந்த சமுதாயம் வாக்குகள் அதிகம்னு எடுத்துக்கலாமே தவிர ஓவரால் ஒரு அசஸ்மெண்ட் ரஃபா செய்ய முடியும், அக்யூரேட்டா நம்மளால யாராலையும் செய்ய முடியாது. சோ நிச்சயமா வந்து இந்த 56,000 வாக்குகள் எந்தெந்த சமுதாயங்களிலிருந்து வந்தன அப்படிங்கிறது அவருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. அதே மாதிரி மற்ற சமுதாய வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்றிருக்கின்றனவா, எந்த அளவில் சென்றிருக்கின்றன, அதுவும் அவருக்கு தெரியாது. எதை வச்சு இந்த ஹைபோதீசிஸ் போறாருங்கிறது எனக்கு புரியல. இது வந்து ஒரு அனுமானம், அவருடைய ஒப்பீனியனாக இருக்கலாம். பட் அதுக்கு டேட்டா கிடையாது, எவிடன்ஸ் கிடையாது. என்னது எவிடன்ஸ் இருக்குன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட் ஷேர் எதிர்பார்த்த அளவை விட மிகவும் குறைவாகத்தான் அதிகரித்திருக்கிறது. 28% அப்படிங்கிறது மிகவும் குறைவாக பெற்றிருக்கிற வாக்குகள். அவர்களுக்கு அங்க இருக்கிற பேஸுக்கு அதை தாண்டி அந்த வாக்கு அதிக அளவுல டிரான்ஸ்பர் ஆகலை அப்படிங்கிறது இஸ் a fact. இதுக்குள்ள நீங்க 56,000 யார் போட்டாங்க, எந்த சமுதாயம் போட்டுச்சு? பிஜேபி சொல்லிதான் போட்டாங்க. சொல்றது பிஜேபி உடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கிறது நான் ஏத்துக்கிறேன். ஓகே சுமந்த். திரு ஐயநாதன், பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றங்கள் தேவைப்படுதா? நீங்க அதான் ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க, அந்த கட்சி எப்படி வளர்ந்தது, அரசியல் நிலைப்பாட்டுல மாற்றம் தேவைப்படுதா? என்ன தேவைப்படுது? அது அவங்களுக்கே தேவைப்பட்டுச்சு.
அதுதான் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்ட உடனே நடந்த ஒரு விவாதத்தில் நானும் தம்பியும் தான் கலந்துக்கிட்டோம். வலுவா மறுக்கிறாரே கணேஷ். இல்லை அதான் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் மேலே வந்துட்டு நாங்கள் வன்னியருக்கான ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பேரை நாங்கள் மாற்றணும், அதுதான் எங்களுடைய முதல் இலக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் சொன்னோம் ஆமாம் அது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு அறிக்கை, ஐயா ராமதாஸனுடைய ஒரு அறிக்கையும் எடுங்களேன், அவருடைய ஒரு செயல்பாடு இருக்குங்களேன், அது எல்லாமே தமிழ்நாடு தழுவிய தான் இருக்கும் ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கைகளில் மட்டும் அந்த தமிழ்நாடு தமிழ் உரிமை அந்த இது தெரியுது ஒழிய அவருடைய செயல்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு சார்பு வியூ தான் இருக்குது. அதாவது இப்போ 10.5 இடஒதுக்கீடு அவர் சொன்னதுக்காக நான் அதை எடுக்கிறேன், நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன், எடுக்கிறேன். அதுக்கு யார் எதிரி? அதிமுகவோட நீங்கள் கூட்டணி சேர்ந்து பெற்றீங்க, திமுக ஆட்சிக்கு வந்துட்ட உடனே அதற்கு வந்துட்டு அரசிதழ் வெளியிடப்படுது, நடைமுறைப்படுத்தப்படுது, நீதிமன்றத்தில் அது அடிப்படுது. நீதிமன்றம் சொன்ன காரணம்னா இட் இஸ் ஆன்டிகேட்டட் டேட்டா, பழைய டேட்டா, இப்போ இது டேட்டா இல்லை. ரெண்டாவது விஷயம் அதுக்கான கிரைட்டீரியா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நீங்கள் யாரை எதிரியாக காட்டுறீங்க? அப்போது இது இந்த இடத்துல என்னன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி வந்துட்டு வலிமையாக ஒரு இடத்த வந்துட்டு மென்னு முழுங்குது. அது என்ன அப்படின்னம்னா, திமுக பணம் கொடுத்துருச்சு, எங்களில் வறியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் அந்த மக்களுக்காக உடைச்சவங்க, அந்த அதோட சேர்ந்த ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னா இந்த பணபலத்தை தாண்டி நீங்கள் வந்துட்டு அடிச்சிருக்கணுன்ற நான் உங்களுக்கு சொன்னதும் சரி, நாம் தமிழருக்கு சொல்கிறதும் சரி, அவங்க மாற்று. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியலை விமர்சிக்கும் போதெல்லாம் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வைத்த காரணங்கள் எல்லாம் வலிமையானவை, எதிர்க்கவே முடியாது, மறுக்கவே முடியாத மாதிரி. ஆனால் கடைசியில் அது அரசியலில் வந்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கும் போது உங்களுடைய முடிவு அப்படியே வேறு, செயல்பாட்டில் வேறையா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நீங்க யாரை எதிரியா காட்டுறீங்க இந்த இடத்துல? நான் எதிர்த்தது சமூக நீதி கூட்டமைப்பு, நான் அதில் ஒரு மெம்பராக இருக்கிறேன். சமூக நீதி கூட்டமைப்பு ஏன் எதிர்த்தது அப்படின்னம்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை சொன்ன ஐயா சாதிவாரி கணக்கெடுப்பை விட்டுட்டு 10.5 வாங்கிட்டு உடனே செட்டில் ஆகிட்டு தேர்தலுக்கு போயிட்டார். அப்போ இது என்ன சமூக நீதி காப்பதற்கான ஒரு முயற்சி? அப்போ இதோட எதிர்கருத்தை நாங்கள் வைக்கிறோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, நீங்க உங்களுடைய மக்களிடையே உங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பை அல்லது ஆதரவை பெரும் அளவிற்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். திரு கணேஷ், உங்களுடைய பதில். இல்லை, இதில் வந்து பொதுவாக என்ன சொல்லணும்னா, இந்த மஞ்சக்காமாலை வந்தவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும்வாங்க. அந்த மாதிரி எங்களை பார்ப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர நாங்கள் போராடுற மற்ற விஷயங்களை எதுவும் பார்க்க மாட்டாங்க. வேறையா இருக்கு, செயல்பாடுகள் வேறையா இருக்கு. அதுக்கான பாயிண்ட் தான் நான் கேட்குறேன். என்ன பேச விட்டீங்கன்னு பேச, நான் ஒரு விஷயம் சொல்லும் போதே நீங்கள் ஒரு வாட்டி கேட்கும் போது நான் நேரம் நிறைய எடுத்துக்க வேண்டியதாக ஆயிடுது. ஏன்னா இதே நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் அனலைஸ் பண்ணுங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிமுக எந்தெந்த காலத்தில் என்ன பெற்றிருக்கிறாங்க எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. வேணும்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ, ரைட்டுங்களா? இடைத்தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த சொல்கிறேன். ஒரு நொடிங்க கணேஷ், கேள்வி உள்வாங்க கணேஷ், ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாட்டிலேயே மாற்றம் தேவைப்படுதுங்க. அவங்க மறுபடியும் இதை வந்து திருப்பி யோசிக்கணும் அப்படின்றாரு. நான் அதுக்கான பதில் கேட்க அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லைங்களா, நீங்க பார்க்கிற பார்வை அப்படி இருக்குன்றேன். எல்லாருடைய பார்வையும் அப்படி கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை. அதோட நீங்க பதில முடிச்சிட்டீங்க. ஒரே வார்த்தை, அவ்வளவுதான். நீங்க எல்லாம் நாங்க நீட்டுக்கு போராடலையா, இல்ல தமிழர்களுக்கு எதிரான எந்த விஷயத்துல போராடல, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நாங்க போராடலையா, தமிழ் மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையும் நாங்க முன்னெடுக்கல. நான் சொல்றேன், முடிச்சிடுறேன். நான் சொல்றேன், வரேன் சார், நீங்க சொன்னது கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க சொல்றது உள்வாங்கிட்டேன். அடுத்து நீங்க வந்து ஏன் வன்னியர்களுக்கான கேட்கணும், வேற யாரும் கேட்கல. நீங்க வந்து கேளுங்க, வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறாங்க, பெரும்பான்மை சமுதாயம் அவங்க வளர்ந்து வரணும், நீங்க வந்து போராடுங்க. நாங்க போராடல, புரியுதுங்களா? யாரும் போராடல. நாங்க எங்களுடைய கொள்கை சமூக நீதி என்று வரும்போது கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றது அந்த கொள்கையெல்லாம் ஹைலைட் ஆயிருந்தா மக்கள் கிட்ட அது பிரதிபலிச்சிருக்கும், ஏறி அடிச்சிருந்திருக்கலாம், பணம்ன்ற ரீசன்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க அப்படின்றாரு. இப்பதான் நாங்க வெளிச்சத்துக்கு வரோம், வருது இல்ல ஒன்னொன்னும். இப்பதான் பேசுறேன்ல, இது மாதிரி ஒரு 10 பேருக்கு மாறும்போது தெரியும்ல, நாங்க எந்த இடத்துல பின்வாங்கிட்டோம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கு நாங்க போராடலையா? அயோத்திதாச பண்டிதனுடைய பெயரை இன்னைக்கு பயன்படுத்துறீங்க நீங்க. எப்போ? 2024 திமுக பயன்படுத்துது. நாங்க என்னைக்கு பயன்படுத்தணும்? 2006 தேசிய சித்த மருத்துவமனைக்கு வச்ச போது வன்னியர்களுடைய பேரை வைக்கல, அயோத்திதாச பண்டிதனுடைய பேரை தான் கொண்டு போய் அங்க வச்சோம். எதற்காக வச்சோம்? தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருந்து உள்ளொதுக்கீடுக்கு நாங்க போராடணும், இஸ்லாமிய மக்களுக்காக நாங்க போராடணும், இடஒதுக்கீடு வேணும்னு. யார் போராடல? அப்ப நீங்க திட்டமிட்டு எங்களோட செயல்பாடுகளை ஒரு இடத்துல கொண்டு போய் முடிவு கொண்டு வரீங்க பாருங்க. மரியாதைக்குரிய சுமன் ராமன் சார் சொல்லும்போது பிற மக்களுடைய வாக்கு வந்துச்சா, விக்கிரவாண்டி எடுத்துக்கோங்க, 278 பூத்து தானே, 278 பூத்துலயும் வன்னியர் மட்டும்தான் இருக்கிறாங்களா, வேற யாரும் இல்லையா? இல்ல நாங்க எந்த பூத்துலயாவது 0 வாங்கியிருக்கிறோமா?
இல்ல எந்த பூத்லயாவது நாங்க வந்து பின் போயிருக்கிறோமா? நம்ம அப்ப எல்லா பூத்துகள்லயும் இருங்க, எல்லா பூத் நான் கேக்குறேன். இப்ப 55 பூத்ல தான் 55 பூத்ல தான் நாங்க லீடிங் வந்திருக்கிறோமே. அப்ப அந்த 55 பூத்ல நம்ம வன்னியர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்களா, வேற யாரும் இல்லையா? சுமந்த் ரொம்ப சுருக்கமா. கணேஷ், ஒரே ஒரு பாயிண்ட். உங்கள் தலைமை எடுத்த தவறான முடிவு பாஜகவோட கூட்டணி போறது. அவ்வளவுதான். அந்த முடிவை என்ன தவறு? புகழேந்தி, நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகளை நம்ம இவ்வளவு அலசி ஆராயிரம் அப்படின்னா அது இந்த தேர்தலோட முடியறது இல்லை. நீ அடுத்தடுத்த கட்டம் 2026க்கான வியூகங்கள்லாம் வச்சுதான் நம்ம அதை பேசுறோம். அந்த வகையில அதிமுக வாக்குகள் இருக்குல்ல, என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதிமுக ஓட்டர்ஸ் என்னதான் ஆனாலும் திமுகவுக்கு போட மாட்டாங்க, வாக்கு போட மாட்டாங்க அப்படின்றது ஒரு பார்வையாக இருந்தது. வேற நமக்கு ஓட் டேர்ன் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய அதிமுக வாக்காளர்கள் திமுகவுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு பார்வை. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நேற்று நான் இந்த கவுண்டிங் போகும்போதே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா 93,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,24,000 ஒரு 32,000 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த வாக்குகள் டிரான்ஸ்பர் கம்ப்ளீட்டா. அது ஏன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இப்படித்தான் கலைஞர், இப்படி வரும் பொழுது அந்த திராவிடர் ஐடியாலஜி இருக்கின்ற வாக்குகள்லாம் மாறி எங்கேயும் போகாது. இந்த வாக்குகளை மற்றவர்கள் சொன்னது போல சிலதெல்லாம் கலந்து ஒன்னும் ஒரு லாஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து பிஎம்கே பொறுத்தவரை என்னுடைய கருத்து, நீங்க பாருங்க, நாங்க வந்து இதுல வந்து ஈரோடுல என்ன ஓட்டு வாங்கிட்டோம், 43,000 25% தான் வாங்க முடிக்குதுங்க. இப்ப இவங்க அப்படி இல்லையே, அதை மாறி 56,000 ஓட்டை வாங்கியிருக்காங்களே இடைத்தேர்தல்ல. அதை நீங்க கூர்ந்து கவனிக்கிறோம். ரொம்ப நேரம் கணேஷ் திணறிட்டு இருக்கார். பிற சமூகம்னு சொல்லும் பொழுது அதை சொல்லாதீர்கள், பிற கட்சிகள்னு சொல்லுங்க. ரெண்டாவது நான் ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்றேன். நான் இப்ப தலித் எழுமலை தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், பேரு தலித்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் பாமக சார்பில் கூட்டணியில சிதம்பரத்துல நின்று ஜெயிச்சாரு. அப்ப நாங்க வன்னியர்கள் இருந்தார்களா? அன்பு நண்பர் திருமாவளவன் மாபெரும் வெற்றி தொடர்ந்து பெறவில்லையா? அப்புறம் அங்கிருந்து சீட்டு கொடுக்கப்படலன்னு சொல்லி வந்தப்போ அம்மா திருச்சியில் நிற்க வச்சு ரங்கராஜன் குமாரமங்கலம் மறைவிற்கு பின்னால் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தார். ஆகவே இந்த ஜாதிகள் என்பது துடை தெரியப்பட வேண்டிய ஒன்று. அது எங்க பிரச்சனையா வருது? 69% 69% இடஒதுக்கீடு சட்டத்தில் இல்லாத ஒன்றை 50க்கு மேலே இருப்பதை கொண்டு வந்து அம்மா சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அந்த சட்டத்திலே அதை நிலைநிறுத்தும் புகழேந்தி ராம்க்கு என்ன சொல்றாருன்னா, பாமகவோட ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, உயர்ந்துதான் இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்கிறதுனால மக்கள் மத்தியில அது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு, அதனால அவங்களுக்கு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கு, கூட்டணினாலன்னு சொல்றாரு, என்டிஏ கூட்டணினால சொல்றாரு. அவர் வந்து அவரோட கருத்தை சொல்லலாம், அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. என்டிஏ போர்டை பிடிக்காம இருந்திருந்தா பாமகவுக்கு இன்னும் அதிகமான வாக்குகள் வந்திருக்குன்றது புகழேந்தியுடைய கருத்து, அது அவரோட கருத்து. இது என்னுடைய கருத்து. என்டிஏ போர்டை கையில எடுக்காம போயிருந்தீங்கன்னா இந்த தந்தை பெரியார் கேள்வி பிரேக்குக்கு முன்னாடி பேசிட்டு ரொம்ப சுருக்கமா பிஜேபியோட போகாமல் அதிமுகவோட போயிருந்தா இன்னைக்கு டாக்டர் சௌமியா பாராளுமன்ற உறுப்பினர்களா இருப்பாங்களா மாட்டாங்களா? அதை தாண்டி விழுப்புரத்துல பொட்டன்ஷியலா நீங்க போட்டிட்டு இருந்தீங்கன்னா 5 ஜெயிச்சிருக்கலாம். இது டோட்டல் ஓட்ட கணக்கு போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஒத்துக்க முடியாதவரால கூட்டணி தான் வந்து கீ. ஆக்சுவலா பாமகவுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. கூட்டணியால தான் அடுத்த பிற சமூகத்துக்கு வாக்கு தப்புன்றாரு அவர். அதான் அது கூட்டணி தவறுன்னு சொல்ல முடியாது. என்னன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் மாதிரி நீங்க அதிமுக கூட்டணி சேர்ந்தா கூடுதலா இன்னும் வாக்குகளை பெற்றிருக்கலாம். தனித்து போட்டிருந்தாலும் கூட இந்த அளவு வாங்க முடியாது. ஏன்னா நீங்க பிற சமூகத்தின் வாக்குகளை பெற வேண்டுமா ஏதாவது ஒரு கூட்டணியில் நீங்க இருந்தாக வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக கூட்டணியை வந்து தவறு சொன்னா அதிமுக பெஸ்ட் கேஸ். நீங்க அதிமுக கூட்டணி சாத்தியம் இல்லாத போது அவங்க பாஜக கூட்டணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப அதனால அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. கூட ஒரு 5000 ஓட்டு வந்திருந்தா கூட நீங்க வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய கிடைத்த கிஃப்ட் தான். ஆக்சுவலா இது அடுத்த எதிர்கால அரசியலை பாமகவுக்கு அடுத்த பாதையை எழுக்கிறது. அது ஒரே விஷயம் தான். அதிமுக பழனிசாமி பொறுத்தவரை மற்ற கட்சிகளை வளர்த்து வருகிறார் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் ஆரம்பிச்சிட்டார், இப்படிதான் வளர்த்துக்கிட்டே இருப்பார். அதனால சுமன் சார் அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு பேசிடுறாரே தவிர அடுத்ததை விட்டுறாரு. ஏன்னு சொன்னா இப்ப அப்படின்னா 2019 இதே அதிமுக கூட்டணி தான். ஏன் அன்புமணி ராமதாஸ் தோத்தாரு? அதே தர்மபுரி தோத்தாரு. ஆமா, அதை விட இப்ப அதிகம் தானே வாங்கியிருக்கோம். இப்ப அதை விட அதிகம் தானே வாங்கியிருக்கிறோம்.
திமுக இப்ப பாத்தீங்க இல்லையா, இப்ப அங்க ஒண்ணு வருது இல்ல, இதை எப்படி நீங்க தேர்தலுக்கு முன்னாடி கணிப்பீங்க? இது எப்படி நீங்க முன்னாடி கணிப்பீங்க? அப்ப இதுதான் சொல்றேன், நீங்க அங்க போயிருந்தா வாங்கிருக்கலாம் போல, தேர்தல் கணக்கு இதை மட்டும் வச்சுக்கிட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இல்லாம இருந்தான்றதுக்கான காரணம் என்பது நியாயம் இல்லை. ஒரே விஷயம் தான், பாமக கடைபிடிக்கக்கூடிய கொள்கை, அது பேசக்கூடிய சமூக நீதி, அது பேசக்கூடியது, இது அனைத்துக்கும் நேர் எதிர் முரணான ஒரு கட்சி இருக்குதுன்னா இந்த உலகத்திலேயே இதுதான் பாஜக. இதுக்கு ஒரே பதில் தான், அப்ப காங்கிரஸ் கூட்டணியில எல்லாம் ஒத்து போய் தான் இருக்கிறாங்க. பிரதான கூட்டத்துக்கு கூட்டம்